ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நேற்றுக்கு வெள்ளிக்கிழமை 19/6/2026க்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 ட்ராவலையுமே நம்மளுக்கு நல்ல வின்னிங்னே சொல்லலாம். ஆனால் நம்மளுக்கு டேரெக்டாக ஆல்போர்டு வச்சு கிடச்ச வின்னிங்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 6 PM தான். ஏன்னா 6 PM பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 அல்லது 5 கிடச்சிருந்துச்சு. இந்த ட்ராவுடைய ரிசல்ட்னு கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 399 நண்பா. ஆல்போர்டில் நம்மளுக்கு 9 நின்றுச்சு. அதே மாதிரி இங்கே கவனிச்சிங்கன்னா 994, 995, 996ன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே 99 தான். அதிகப்படியான பிசி இருந்தது. அதே மாதிரி இங்கே நான் சிங்கிளில் தான் நான் 3 கனெக்ட் பண்ணியிருந்தேன். இங்கே கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு 893 93 வச்சு நம்ம பெய்ட்ஸ் இருந்துச்சு. நம்மளுக்கு அதிகப்படியாக நம்ம 9 தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ 6 PMல நம்மளுக்கு அதிகப்படியான வினின்னு சொல்லலாம். ஏன்னா பிசியில் நம்ம தமிழ் லைன் இருந்ததுனால டபுளில் உள்ள எல்லா நம்பர்ஸுமே நின்றுருந்துச்சு. அதேமாதிரி ஆல் போர்டு நம்மளுக்கு ஹிட்டு. 1 PM பொறுத்த வரைக்கும் நிறைய நண்பர்கள் 1 PMல நீங்கள் நாளை மணி தான் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறாங்க. நம்ம ஃபார்மெட்டில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம கொடுப்போம். தனிப்பட்டு இதில் எதுவுமே கிடையாது. நம்மளுடைய வேல்யூ படி XZY இந்த 3 ஃபார்மெட் தான் ABC. இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் ஒரு நம்பர் விடுபட்டுச்சுன்னா நம்மளுக்கு இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே அப்படியே எப்படி சொல்கிறது டச் இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த 4 3 நம்மளுக்கு லாக் ஆகி நிற்கிது. இந்த 4 3 வச்சு தான் ரிசல்ட் வந்துக்கிட்டு இருக்குது. நம்மளுக்கு நேற்றைக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 556. இதில் கவனிங்களேன், இதுதான் நம்மளுக்கு நேற்றைக்கான ரிசல்ட்டு. இங்கே நான் 365 கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ 3 நிற்கலை. இல்லைன்னா இங்கே நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இடம் நம்மளுக்கு பிசி. ஸோ ஆல்போர்டில் 4 3 நம்மளுக்கு லாக் ஆகிருக்கிறனால தான் நம்மளுக்கு இந்த XZY கிடைக்காமல் இருக்குது. ஸோ ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். இல்லைனா நேற்றுக்கு நம்மளுக்கு நல்ல வின்னிங் கிடச்சிருக்கும். நேற்றுக்கு நம்மளுக்கு 556. அதுக்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 to 6. ஸோ இங்கே 556ன்னு லைன் பண்ணுங்களேன். இதில் லைன் பண்ணிங்கன்னா 3 4 மட்டும் தான் மிடில் இருக்கும். சீரியல் படி பார்த்தீங்கன்னா 1 2 இங்கே இருக்குது 3 4 இங்கே 5 6. ஸோ 3 4ஐயும் நம்மளுக்கு கண்டினியூஸாக லாக் பண்ணிக்கிட்டு வராங்க. அதனால தான் நம்மளுக்கு 1 PM அமையாமல் இருக்குது. ஸோ 6 PM பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டச் இல்லாட்டாலும் ஒரு சில போர்டுகள் எல்லாமே கிடச்சிருந்தது. அதாவது பெய்ட்ஸ் படி நம்மளுக்கு போர்டுகள் கிடச்சிருந்துச்சு. இந்த ட்ராவுடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 803. ஸோ இதுக்கு ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார், பக்கத்தில் கூட வரலன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்பரே பக்கத்தில் தான் நண்பா இருக்குது. 803. இங்கே நான் 378ன்னு கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு ஆல்போர்டில் 0 ஒருவேளை நம்மளுக்கு இந்த இடம் 0 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இது பாக்ஸு. இல்லை இந்த இடம் 7 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பாக்ஸு. நம்ம ஃபார்மெட் இப்படி தான் கொண்டு வரோம். தனிப்பட்டு நம்ம கெஸ்ஸிங்கில் எதுவுமே இருக்காது. நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இதுதான் நம்ம நேற்றைக்கு கொடுத்த கெஸ்ஸிங். இன்றைக்கான கெஸ்ஸிங் என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் டியர் லாட்ரியோடைய கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 20/6/2026 1 PM 6 PM அதோட 8 PMக்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மெட்டில் தான் கொண்டு வந்திருக்கோம். தனிப்பட்டு இந்த எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பார்த்துட்டு பயன்படுத்திக்கலாம். நம்ம லைவாக கொடுக்குறதுக்கு பதிலாக நம்ம டேரெக்டாகவே நம்பர்ஸை நம்மளுடைய XZYலேருந்து தான் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே இருக்காது. எழுதி வச்சு எதுவுமே எடுக்கலை. ஸோ லைவுக்கு பதிலாக நம்ம டேரெக்டாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம 1 PMக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். 1 PM இதோடைய ஆல்போர்ட் 1 PM ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நிறைய கமெண்ட்ஸ் நண்பா. நேற்றுக்கு நம்மளுக்கு 356 இருக்குது. நேற்றுக்கு 556 ரிசல்ட்டு. பிசி நம்மளுக்கு நின்றாலுமே நம்மளுடைய இந்த 4 3 இல்லாதனால நம்மளுக்கு 1 PM அமையாமல் இருக்குது. ஆனால் அதை தான் லாக் பண்ணி நம்பர்ஸை இழுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒருவேளை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்திருந்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டில் சொன்ன வார்த்தைகளை கேட்டிங்கனாலே உங்களுக்கு தெளிவாக புரியும். இது ஒரு லைன் சீரியல் ஃபார்மெட் நண்பா. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நான் 4 3 தான் மறுபடியும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ மறுபடியும் 4 3 அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. என்னுடைய XZY ஒர்க் அவுட் ஆனால் மட்டும்தான் இங்கேருந்து மாறுபடும். இல்லைனா X = 0 தான் நிற்கும். அதனால் நான் இந்த ட்ரா மறுபடியும் 4 3 தான் எடுத்தாகணும். வேறு வழி இல்லை. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திங்க. அதனால் இதுதான் நீங்கள் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திங்க நண்பா. நான் 4 3 தான் இந்த ட்ரா நான் கையில் எடுத்திருக்கேன். அதேமாதிரி 4 3 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த ட்ராவுடைய 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நேற்றுக்கு 556. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 356 நேற்றுக்கு நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் 556ன்னு அடிச்சுட்டு போகிறாங்க லைன் படி. 1 to 6 ரிசல்ட்டில் 1 to 6 அதுக்கடுத்து 556ன்னு அடிக்கிறாங்க. இது எல்லாமே லைன் தான். நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிங்கன்னா 1 2 3 4 5 6 அந்த 3 4 முட்டுட்டு அதுக்குள்ளேயே இந்த ஆட்டத்தை முடிச்சிருக்காங்க. மிச்சம் ரிமைனிங் இருக்கிறது பார்த்திங்கன்னா 7 8 9 0. ஒருவேளை உங்களுக்கு 3 நாளில் உங்களுக்கு இது இல்லை, அதாவது 3 நாள் இந்த ட்ராவலையும் வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 7 8 9க்குள்ளே டச் எடுங்க. இந்த 7 8 9 எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 9 ஒற்றைப்படை 8 0 ஒற்றைப்படை.
ஸோ இப்படி தான் பிரிக்கணும். இப்படி பிரித்தோம்னா நம்மளுக்கு இந்த ட்ராவில் இதில் வந்து நம்பர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்கும். ஒருவேளை எனக்கு 3 4 வேணும் அப்படிங்கிறவங்க இதை பயன்படுத்திக்கங்க. இப்போ 3 4 வேணும் அப்படிங்கிறவங்க இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை கவனிங்க. இப்போ அந்த ட்ராவுக்கு நம்மளுடைய 3 டிஜிட்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நம்மளுக்கு 5 5 6. ஸோ 5 5 6 உடைய ஃபார்மேட் படி ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு 8 அல்லது 5 டபுளுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 4 ஒரு விருப்பம் இல்லாதவங்க இங்கே இருக்கிற இந்த நம்பர்ஸை பயன்படுத்தி பாருங்கள். ஸோ இதை நான் ஒற்றைப்படை ரெட்டைப்படைன்னு கொடுத்துருக்கேன். அதுக்காக 7 9 7 9 பெயர் 8 0 பெயர் அப்படின்னு என்கிட்ட கேட்காதீங்க. இது ஒற்றைப்படை ரெட்டைப்படைன்னு சொல்லிட்டு இதில் வந்து பிரித்து கொடுத்துருக்கேன். 3 4 வேணாம் அப்படிங்கிறவங்க நீங்கள் இதில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். 3 4 நம்மளோட கெஸ்ஸிங்கில் இந்த ட்ராவில் இருக்குது அப்படிங்கிறவங்க இதை பாருங்கள். 3 4 நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த ட்ராவுடைய மொதல் நம்பர் வந்து நம்மளுக்கு 047 348 934 734 947 341. ஸோ 6 நம்பர் நம்மளுக்கு சிங்கிளில் கிடச்சிருக்கு. இந்த நம்பரில் எனக்கு 6 நம்பர் சிங்கிளில் இருந்தாலும் இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு 3 4 மறுபடியும் திருப்பி அடிக்கிறதா இருந்தால் அந்த அடித்த நம்பரே திருப்பி அடிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு என்னமோ 348 இது நிற்கும் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் பார்த்துக்கோங்க, உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. 348 934 34ங்கிற பெயர் 2 ஒன்றா வந்தாலும் வரும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி 734 3 4 ஒரே பெயர்ஸாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் நிற்கிது. ஸோ இப்போ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒன்றோட ஒன்று வந்து மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. ஸோ டபுளை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது தான் 3 3 4 ரொம்ப பழசாயிருச்சு. கேம் டபுளில் நிற்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை வேண்டாம் பெய்ட்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ தான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய இந்த 1 PM கெஸ்ஸிங் நண்பா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 4 வேணாம் அப்படிங்கிறவங்க இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை 3 4 என் ஆட்டத்தில் இந்த ட்ராவில் இருக்குது அப்படிங்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய பெஸ்ட்டு கெஸ்ஸிங் தான். அதனால் நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. வேணுண்டா பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம 6 PMக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். 6 PM ஆல் போர்ட். 6 PM ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 3 அல்லது 9 இந்த ட்ரா நம்மளுக்கு 3 அல்லது 9ன்னு எடுத்திருக்கோம். ஸோ இது நம்ம சிம்பிளாக தான் எடுத்திருக்கோம். ஏன்னா வந்து நேற்றுக்கு ரிசல்ட் வந்து 399. அதுக்கு முன்னாடி வந்த ரிசல்ட்டுகளை ஃபுல்லாகவே டச்சுகள் உருவாகலை. இந்த ட்ரா நம்மளுக்கு இதில் வந்து டச்சு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நான் 3 9 எடுத்திருக்கேன். 3 அல்லது 9 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 3 9 ஃபார்மெட் வந்து அதாவது 399 ஓகே 399 படி 1 8க்கு சான்ஸ் இருக்குது கேம் டபுளாக இருந்தால். ஸோ ஏற்கனவே நம்மளுக்கு 3 9 9 அடிச்சிருக்காங்க. ஸோ இனி நம்மளுக்கு டபுள் வரதா இருந்தால் 8 அல்லது 1 வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம 1 by 1 நம்பர் போடுவோம். 903. ஸோ நேற்றுக்கு நம்மளுக்கு 399 அதுக்குள்ளேயே நம்மளுக்கு ஒரு 9 தூக்கி விட்டு 0 நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபார்மெட்டில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம அப்படியே கொடுக்குறோம். அதே மாதிரி 703 590 134 910. ஸோ நம்மளுக்கு 5 நம்பர் கிடச்சாச்சு. இப்போ டபுள்னு பார்த்தோம்னா நான் ஏற்கனவே சொன்ன 8 அல்லது 1க்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 1 நம்ம எடுக்க முடியாது. ஏற்கனவே நம்மளுக்கு வந்து 399 அடிச்சிட்டாங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு ஆல் போர்டில் 39 தான் எடுத்துருக்கோம். வேணால் 8 வச்சு வேணால் டபுள் ட்ரை பண்ணலாம். 8 வச்சு ட்ரை பண்ணுறதா இருந்துச்சுன்னா 9 8 8 இருக்கலாம் அல்லது 3 8 8 இருக்கலாம். ஸோ இந்த ட்ரா நான் டபுள் வேணான்னு நினைக்கிறேன். ஸோ கெஸ்ஸிங்கில் வந்து அந்தளவுக்கு டபுளுக்கான சான்சஸ் இல்லை. அதுக்கு மேலே டபுளுக்கான சான்சஸ் இருந்துச்சுன்னா 8 அல்லது 1 ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ நம்ம 8 PM கெஸ்ஸிங் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ 8 PM கெஸ்ஸிங் பார்ப்போம். 8 PM ஆல் போர்ட். 8 PM ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6 அல்லது 4 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா 3 டிஜிட்டில் 6 லாக் பண்ணிட்டாங்களா என்னென்னு தெரியல. ஏற்கனவே லாக் ஆகி தான் வந்துச்சு. ஸோ மறுபடியும் நம்மளுக்கு 6 லாக் பண்ணுற மாதிரி இருக்குது. நேற்றுக்கு 803 ரிசல்ட்டு. ஸோ 803 ஃபார்மெட் படி இந்த ட்ராவலில் நம்மளுக்கு 5 அல்லது 7 டபுளுக்கான சான்ஸ். கேம் டபுளாக இருந்துச்சுன்னா 5 அல்லது 7. இப்போ 6 நாளை வச்சு நம்ம நம்பர்ஸை போடலாம். 641 376 874 874 ஸோ அவ்வளோதான். நம்மளுக்கு சிங்கிளில் 3 நம்பர்ஸ் தான் தெரியுது. ஸோ டபுளுக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. 5 அல்லது 7 ஒர்க் அவுட் ஆகிறதா இருந்துச்சுன்னா ஏசி ஃபார்மெட் தான் சான்ஸ் இருக்குது. ஸோ 5 வச்சு வந்தாலும் வரலாம். 6 5 6 5 4 5 ஒற்றைப்படை ஒற்றை இரட்டை 606 060. இவ்வளோ தான் இந்த 8 PM கெஸ்ஸிங் நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். உங்கள் லைக் நம்மளுடைய சப்போர்ட் நண்பா. ஸோ உங்கள் லைக்கை வச்சு தான் நம்மளுடைய கெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக நம்ம ஃபார்மெட்டில் தான் கொடுத்துருக்கோம். தனிப்பட்டு எதுவுமே கிடையாது. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை நம்பர்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம ஒரே ஒரு ஆல் போர்ட் நம்பர், அதோட ஒரே ஒரு ஏபிசி போர்ட் நம்பர் மட்டும் கொடுக்குறோம் 3 ஷோவுக்குமே. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது, வேணா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சனிக்கிழமை 20/6/2026 கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.